Praise the Lord friends. இன்றைக்கான தாட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் இருக்கணும். அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிறைய சோர்ந்து போகிறோம். எப்போ சோர்ந்து போகிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம், பட் நம்ம ஜெபத்திற்கு ஆன்சர் வரல, பதில் வரல அப்படின்னும் போது நம்ம டயர்டாகவும் சோர்ந்து போகும். நம்ம சோர்ந்து போயிட்டு அந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம், ஜெபிக்க விட்டுறோம், நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். மேபி இது கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறத விட்டுடும். இல்லை, ஓகே ஜெபம் பண்ணணும் ஆனால் பதில் வரமாட்டேங்குது அப்படின்றதுனால சோர்ந்து போய் அதுக்கு மறுபடியும் ஜெபிக்கிறத விட்டுரும். இப்படியாப்பட்ட இருக்கிற சில பேருக்கு ஆண்டவர் கொடுக்கறதான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள தேவையாக இருக்கிற ஆவி என்ன ஆவி? ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ஆவி எலியாவின் ஆவி. எலியாவின் ஆவி என்ன ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட், இடைவிடாமல், சோர்ந்து போகாமல், கர்த்தர் சொன்னதை நிறைவேறும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது. எலியாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் மலையை வர்ஷிக்க பண்ணுவேன். உங்களுக்கும் அநேக பேருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த காரியம் உங்களுக்கு நடக்கும், இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கலாம். வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதை வைத்து ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபம் நிறைவேறலை. ஆனால் சில பேருக்கு பார்த்தா ஜெபம் நிறைவேறிட்டு இன்ஸ்டண்ட்டாக பதில் வருது. சம்டைம்ஸ் ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாக பதில் கொடுப்பார், சம்டைம்ஸ் ஆண்டவர் ரொம்ப டிலே பண்ணுவார். நம்ம கிட்டேருந்து ஆண்டவர் சம்திங் ஏதோ ஒன்று என்று பார்க்குறார். ஏதோ ஒரு காரியம் சீர்படணும், ஏதோ ஒரு காரியம் நம்ம சரியாகணும், ஏதோ ஒரு காரியம் நம்மக்குள்ள வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதுதான் எலியாவின் ஆவி. இப்போ டிலே ஆகுதுன்றதுக்காக நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா அந்த காரியம் உங்களுக்கு இன்னும் டிலே ஆகும். ஒரே ஆன்சர் நான் சொல்லுவேன்னா, இன்னும் டிலே ஆகிறதுக்கான ரீசன் நம்ம தான். சோர்ந்து போகாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் சாத்தானை பாருங்கள், அவன் விட்டு கொடுக்காம ஒரு நாளெல்லாம் நம்ம கூட போராடுறான், ஒரு நாளெல்லாம் நம்மக்கிட்ட போய் சொல்லினே இருக்கான். இது நடந்துடும், அது நடந்துடும், இது நடக்காது, அது நடக்காது. அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது. அவன் தீங்கு செய்கிறதுல அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறதுல எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆண்டவரால் கூடாதது ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அப்போது there is nothing impossible with God. எல்லாமே ஆண்டவரால் கூடும். நம்ம சோர்ந்து போகாமல், நம்ம இதை விடாமல், கர்த்தருடைய கையளவு மேகம் தெரிய மட்டும் எலியா ஜெபித்தது மட்டும் இல்லை, அவன் விசுவாசத்துடன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஏதாவது தெரிகிறதா போய் பார்த்துட்டு வான்னு 7 முறை அமைச்சது காரணம் ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே செய்வார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுக்குள்ள சோர்வின் ஆவி இல்லை, சோர்ந்து போகிற ஆவி இல்லை. 2 முறை ஜெபிச்சுட்டு 3 முறை ஜெபிச்சுட்டு 3 முறை நான் விழுந்து ஜெபம் பண்ணிக்கிற ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு ஒரு அற்புதமும் செய்யலை, செய்கிறேன் தான் சொல்லிங்கிறார், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சி இல்லை எலியா நினச்சி சோர்ந்து போயிருந்தால் அந்த மழை அன்றைக்கி வந்திருக்காது, அந்த கையளவு மேகம் அன்றைக்கி வந்திருக்காது. ஆனால் எலியாக்கிட்ட என்ன ஆவே இருந்தது? கன்சிஸ்டன்ட், அதாவது சோறாமல், அது விடாமுயற்சியாக நடக்கும் வரை ஜெபியுங்க, நடக்கும் வரை ஆண்டவரிடத்துல போராடுங்க. ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க செய்வீங்க, ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க செய்வீங்க. சோர்ந்து போகாதீங்க, ஃபெயிலியரை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ரிப்போர்ட்ஸை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மனுஷனுடைய வார்த்தைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, அவமானங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரியவர், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர். நீங்கள் வெட்கப்பட்டு போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தோய்ந்து போயிடாதீங்க. நீங்கள் ஐயோ ரிப்போர்ட்ஸை பார்த்து என்ன இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? சோர்ந்து போகாதீங்க.
கர்த்தர் அப்படி சொல்ல ரிப்போர்ட் பிரகாரம் போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஜீவனை உண்டு பண்ணியிருக்கிற தேவன். ரிப்போர்ட்ஸை நம்பாதீங்க. கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. நான் உனக்கு ஜீவனை தந்து சுகத்தை தருவேன் என்று சொன்ன தேவனை விசுவாசிங்க. அதை அறிக்கை செய்யுங்க. உங்கள் ரிப்போர்ட்ஸ் அல்ல, உங்களுடைய சூழ்நிலை அல்ல, உங்கள் அவமானங்களை அல்ல, உங்களுடைய போய்கொண்டிருக்கிற பாதையை அல்ல, கர்த்தரையே நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஆவி எலியாவின் ஆவி, சோராமல் ஜெபிக்கிற ஆவி, கையளவு மேகம் தெரியும் மட்டும் நான் ஜெபிப்பேன் என்கிற ஆவி உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம விடாமுயற்சியால் சோராமல் ஜெபிக்க 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 மலைகள் அசையும், சமுத்திரங்கள் வழிவிடும், யோர்தான்கள் வழிவிடும், மதில்கள் இடிந்து விடும். கலங்காதீங்க, தவித்து போகாதீங்க, திகைத்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை வெகு விரைவில் வைத்திருக்கிறார். உங்களுக்கான அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது தேவன் இப்படி காக்கிறாருன்னா, எப்போ என் மகனுக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். He is so joyful, he is so glad in giving what you have asked. when it is time, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நேரம் வரும்போது அவர் ஸ்லோ டவுனாக, ஓகே டைம் வந்துச்சு, என்னுடைய டைம் வந்துச்சு, செய்ய வேண்டிய டைம் வந்துச்சுன்ட்டு, ஓகே இன்னைக்கு இல்லை நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படி இல்லை. நம்ம தேவன் hasten it என்ற வசனம் சொல்லுகிறது, அவர் துரிதமாய் செய்கிறார். why he hasten it? because he wanted to do it to you. அவர் ஏன் துரிதமாக செய்கிறார்னா, அவர் உங்களுக்காக செய்யணுன்ற ஒரு அவருக்குள்ள இருக்கிறதான அந்த ஆசை, அந்த ஒரு இது நான் செய்யணும், என் மகளுக்கு செய்யணும், என் மகனுக்கு செய்யணும், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என் மகளுக்கு இந்த அற்புதத்தை செய்யணுன்ற ஒரு அர்ஜ் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ யூ வில் ஹேஸ்டன் இட். அவருடைய நேரம் வரும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்கள் வீடு கட்டுதல் காரியம் நடக்கும், உங்கள் படிப்பின் காரியம் நிறைவேறும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும், உங்களுடைய நோய்கள் குணப்படும். கர்த்தர் செய்யும் வரையும் விடாமல் ஆண்டவரிடத்தில் போராடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறிய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம். ஆமென். God bless you.